இந்த அளவுக்கு போதை எதிர்ப்புக்கு ஒரு தாக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே கிடைக்கும். புரியுங்களா? அதுக்குதான் நாங்க ஒரு ஈவெண்ட் கூட வச்சோம். இந்த ஆகஸ்ட் 11 வச்சோம். காலேஜ்லாம் ஒரு போட்டி வச்சோம். ஆனா அதை நம்ம பேருக்கு பண்ண முடியல, அவங்க செயல்படுத்தல. அது சும்மா போட்டியா இல்லை, அதை வந்து எதுக்குன்னா இந்த மாதிரி அவங்க பழகணும் அப்படின்னு போட்டு வச்சோம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இன்னையிலிருந்து நான் நாளையிலிருந்து பார்ப்பேன். புரியுதுங்களா? ஹாஷ்டாக் ஆவடி சிட்டி இதை கண்டிப்பா நீங்க அனுப்பணும், கேப் இல்லாம. எப்படி புரியுதுங்களா? இது கூட போட்டு பதிவிடுங்க. அது போய் நம்ம போட்டு சர்ச் பண்ணாவே இந்த ஹாஷ்டாக் ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு அவன் கெட்டது எவ்வளவு பண்ணிட்டு அதை உலகத்துக்கு பரப்பிட்டு இருக்கான் ட்விட்டர்ல. இல்ல புரியுதுங்களா? கெட்ட விஷயங்கள் ஈஸியா பரப்புறாங்க. ஆனா நம்ம நல்ல விஷயங்களை நம்ம கையில வச்சுட்டு என்ன பண்ண மாட்டோம், உலகத்துக்கு சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம காலேஜ்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றோம், அந்த படிப்புகளை யாருக்கும் தெரியப்படுத்த மாட்டேங்கிறோம். அதனால தயவு செஞ்சு நீங்க பண்ணலாம். நீங்கெல்லாம் அந்த ஏஜ் மேல வட்டிகளா இல்லையா? காலேஜ் உள்ளவங்கலாம் வட்டிகளா இல்லையா? அதனால உங்க சோசியல் மீடியாவை நீங்க என்ன வேணாச்சும் போடலாம். அதை யாருமே என்ன பண்ண முடியாது, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது. அதுக்கு தவறா இல்லை, நீங்க கரெக்டா உங்க காலேஜ் வச்சு. ஸோ ஆஃப்லைன் அதே மாதிரி தான் பிக்சர் மாதிரி வச்சுட்டு அதுல வந்து நம்ம முகத்தை மட்டும் வச்சுட்டு எடுக்கிற மாதிரி இருக்கீங்களா? ஓகே, மை சஜஷன் இஸ் இந்த மிஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கல்சி நீங்க இருக்கீங்களா? ஓகே, ஸோ என்னோட சஜஷன் என்னன்னா எவ்ரி 15 days நீங்க ஒரு ஆக்டிவிட்டி, ஒன் ஆக்டிவிட்டி, all colleges can do that activity 15 days குள்ள. ஓகே, and நீங்க பண்ண ஆக்டிவிட்டி அந்த குரூப்லயே போடுங்க. அப்போ நமக்கு தெரியும் யார் யார் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க, எவ்வளவு தூரம் அடுத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியும். ஸோ இட் வில் பி மோர் இன்டராக்டிவ். ஓரளவுக்கு நமக்கு வந்து அடுத்தவங்க என்ன பண்றான்னு தெரியும், நம்ம என்ன செய்யணும் நம்ம உஷாராயிருக்கும். ஸோ தெர் பி சம் காம்படிஷன், சம் ஆக்டிவிட்டி. ஏன்னா நம்ம சொல்லிட்டு பேசிட்டு போறோம், அப்புறம் அடுத்த நாளைக்கு நீங்க எல்லாரும் எவ்ரிபடி பிஸி வித் தேர் ஓன் ஒர்க் ஆல்சோ. இது உங்களுடைய மெயின் ஒர்க் கிடையாது. ஸோ உங்களுக்கு அகடமிக்ஸ் இருக்கு, கிளாஸஸ் எடுக்கணும், கிளாஸஸ்க்கு போகணும், படிக்கணும். ஸோ அதனால இந்த இதை வந்து எவ்ரி 15 days ஒரு டாபிக் கொடுங்க. 8 to 11 டாபிக்ஸ் டாபிக் மண்டே அன்னைக்கு கொடுங்க. மண்டே அன்னைக்கு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் சண்டே, நெக்ஸ்ட் சண்டே எல்லா ஆக்டிவிட்டி, வாட் எவர் ஆக்டிவிட்டிஸ் இஸ் பாசிபிள் யூ டூ இட். ஓகே, so that we will have some kind of engagement with it. And also நாளைக்கு வந்து இந்த பெஸ்ட் காலேஜ், பெஸ்ட் ஆக்டிவிட்டிலாம் தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கார்டு இருக்கிறதா இருக்கும். இல்லைனா நம்ம we will be over a period of time நம்ம வந்து we lose sight of what is happening. என்ன நம்மளுடைய என்ன செய்யணுமோ மறந்து போயிடும், வேற ஒர்க் பிரஷர். So this is one suggestion which I want to give. I think we should start from the next week onwards. Diwali parvala, Diwali ஒரு ஆக்டிவிட்டியா போகும். So next Monday, இந்த Monday so Diwali அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். 20th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். every 15 days we will give different topic. 15 days நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணுங்க. சின்னதா இதெல்லாம் வந்து இதுக்கெல்லாம் பெரிய ஃபண்ட் வேணும், இதெல்லாம் வந்து ரொம்ப யோசிக்காதீங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரொஃபஸரை கூப்பிடுறோம், நம்ம வந்து அமித்யா சார்னையோ இல்லாட்டா நோபல் பிரைஸ் எல்லாம் கூப்பிட போறதில்லை. பக்கத்துலாம் கூப்பிட போறோம். அது நம்பர் 1. நம்பர் 2 which they have said is very important. உங்களால வந்து இந்த காலேஜஸ்ல ஒரு டைம் பீரியட்ல கவர் பண்ண முடியுமா? உங்க எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றது. So this is a full-time job. Please take it up and see that all the colleges are attended. You go and attend எல்லா காலேஜ்க்கும் போயிட்டு நீங்க ஒரு ஸ்லாட் கொடுங்க. உங்களுக்கு உங்க பிரின்சிபல்ஸ் கேட்டு நீங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த பார்க்கணும் அந்த குரூப்ல போடலாம். இன்னைக்கு நான் இன்னைக்கு